அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து சாக்லேட் பாய் ரக்குடு பாய் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் எந்த பாயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ரக்குடு பாய். ஒரு காலத்தில் நம்மளும் ரக்குடு பாய் தான் சுற்றிட்டு இருந்தோம். இல்லைண்ணா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க, என்னை பார்க்க உங்களுக்கு ஜோக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டு தான் பார்த்தீங்களா, சட்டையை கழட்டி போட்டுருக்கேன், தூக்கி போட்டுருக்கேன்னா இது நம்பலலாம் பாருங்க. சாரை குடிச்சிட்டு வந்துருக்கேன் நான் பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்போவே கண்டிப்பாக ஊற்று சொன்னேன். ஸோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரக்கடு பையா இல்லை சாக்லேட் பையா அப்படிங்கிறத நம்ம வந்து 2-3 கிளிப்பை எடுத்து வச்சுருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நம்ம கண்ணில் பட்ட கிளிப்பை எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பிள்ளை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீட்டு பிள்ளை சேர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இவனுங்க ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். எப்படி பேசிக்காகவே இவங்க கிறுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களும் நல்லா பைக் ஓட்டுவாங்க, அவங்களும் நல்லா பைக் ஓட்டுவாங்க. ஆனா கேர்ள்ஸோட மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, அது ரகட் பாய்ஸ் கிட்ட அப்படியே போயிடும். எப்படி ரக்கடு பாய் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் தவறாக சொல்லலை. இப்போ இவங்களோட பைக்கு ஓட்டுறது ரக்கடு பாய் இவருடைய பைக்கு ஓட்டுறது வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஈகிள்ஸ் கம்மிங்கில் மட்டும் இவங்க உட்கார வச்சுட்டு ஃப்ளைங்கில் இப்படி ஓட விட்டால் எப்படி இருக்கும், பறக்க விட்டுருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுதான் சாக்கோ பாய்ஸ். புரியுதுங்களா? ரகட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு வானுங்க. இதாங்க நானு. புரியுதுங்களா? ரகட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு வானுங்க. அதுல தனுஷ் ஒரு பண்ணுவார் தெரியுமா, வலிக்கல அது ரகட் பாய் நம்பிக்கிட்டு ஒருத்த சவுண்டு கொடுத்தது பிறகு மூஞ்சில பொலியூர் வாங்குவான் தெரியுமா, அவன் மனதில் இப்படிதான் இருக்கும். நான் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஜோக்கர் பாய்பா. இதுதான் இவனுங்க ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலான்னு வானுங்க. ரோலிங்ல போ. அதாவது ரகடு பாய்னு என்ன தெரியுமாங்க, 4 பேர் இருக்கிற நேரத்தில் சீனா போடுவாங்க. அதுக்கு பிறகு பொலிவுன்னு ஒரு மூக்கில் வாங்கின பிறகு கொலக்கூன் ரத்தம் பிறகு அம்மி மணிக்கு அழுத்துட்டு போவான் தெரியுமா, அவன் தான் ரகடு பாய். சரிங்களா? நம்ம அந்த மாதிரிலாம் தெரிஞ்சது கிடையாது நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து. ஒருவேளை நீங்கள் ரக்கடு பாயாக இருக்கீங்களா, நீங்கள் லவ் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் புலின்னு ஒருத்தர் மூக்கில் குத்திருப்பீங்க. அப்படியே சம்பவம் நடந்துச்சுன்னா, காலேஜ்லேயே ஸ்கூலில் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லைப்பா நான் சாக்லேட் பாய் தான்ப்பா மேடி மணிக்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரெண்டுமே கிடையாது, நான் காஜி பாய் அப்படின்னு இருக்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பதிவு உங்களுக்கு சந்திக்க. நன்றி, வணக்கம்.